வெல்கம் டு ஈஸி விஷாஸ் ரெசிபி. இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரோல் பண்ண போகிறோம். இப்போ காலிஃப்ளவரை பாயில் வாட்டரில் ஒரு 2 minutes போட்டிருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 2 minutes அது க்ளீன் ஆகட்டும். இதில் குக்கரில் ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். பார்ப்போம். காலிஃப்ளவர் 2 minutes பாயில் ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிட்டோம். அதை எடுத்து இப்போ வடிய வச்சுக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு 20 minutes கழிச்சு ஆரியும் ட்ரை ஆகிடுச்சு. அதை மிக்சியில் பாதி போட்டு வச்சுருக்கேன். கழிச்சு இந்த மாதிரி ட்ரை ஆகி ஆறியிருக்கு. அதை மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். போட்டு பல்ஸ் மோடில் 1-2 லைன் இது இந்த லெவல் போதும். இது மாதிரி 1-2 பல்ஸ் மோடில் போட்டோம்னு ரொம்ப மையாக இருக்க வேண்டாம். இது மாதிரி இந்த மீதியும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், ஒரு 1/2 கேரட்டு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், அது நல்லா வதங்கணும். ஒரு 2 minutes வதங்கட்டும். இந்த கேப்பில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நான் வெறும் இஞ்சி பேஸ்ட் தான் போடுறேன். நாங்கள் பூண்டு சாப்பிட பிடிக்காது, அதனால் வெறும் இஞ்சி இது போடுறேன். இஞ்சி பூண்டு சாப்பிட்றவங்க அதை இந்த போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர், அதை போடணும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் சாப்பிடாதவங்களுக்கும் இது கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, தெரியாது. உடம்பு காலிஃப்ளவர் நல்லது. இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வேக வச்ச பைண்டிங்காக வேக வச்ச உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1/2 கேரட்டு. உருளைக்கிழங்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க இதில் உருளைக்கிழங்கு பதிலாக ஸ்வீட் பொட்டேட்டோ கூட போட்டுக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சில்லி, உப்பு 1/2 டீஸ்பூன், குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஸ்நாக்ஸ் தானே, நிறைய ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். காரப்பொடி 1 ஸ்பூன் காரப்பொடி, பச்சை மிளகாய் போட்டிருக்கனால இது 1 ஸ்பூன் போதும், காரம் கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், அதுதான் ஸ்மெல்லே கொடுக்கும். 1/2 ஸ்பூன்
இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கிய மல்லி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலில் போட்டு ஆற வச்சுருவோம். ஒரு 15 மினிட்ஸ் ஆறட்டும். வியூவர்ஸ், இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் முக்கியமானது. இப்போ கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 ஸ்பூன் இந்த சமயத்தில் ஒன்று கார்ன்ஃப்ளவர் மாவு, இல்லாட்டி பிரெட் கிராம்ஸ், இல்லை பொடிச்ச ரவா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொஞ்சம் அந்த தண்ணி இழுக்கிறதுக்காக போடலாம். நான் இப்போ இல்லை ரஸ்க்கு பொடி கூட போட்டுக்கலாம். பிரெட் கிராம்ஸ் நான் போட்டுக்கிறேன். போட்டு இதெல்லாம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம இந்த இது நல்லா உங்களுக்கு திக்காக இருந்தால் தான் அடுத்த இது பண்ணுறதுக்கு, ரோல் பண்ணுறதுக்கு சூப்பராக வரும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்படி பிடிக்கிறதுக்கு இல்லைல்ல இதுவாக வருது இல்லையா, அந்த மாதிரி நம்ம இப்போ ரோல் பண்ணி இந்த இதை கலவையை இது மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் மைதா மாவு நம்ம கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம். பிரெட் கிராம்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சமயத்தில் ப்ரெட்டு ஒரு பேக்கெட்டே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது சொன்னேன்ல கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா அது போட்டுக்கலான்ட்டு. இப்போ இந்த மாவை எடுத்து உருட்டி இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ப்ரெட் மைதாவில் டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி பிரெட் கிராம்ஸில் ரோல் பண்ணி எல்லா உருண்டைங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் இது பண்ணி வச்சுருக்கேன், ரோல் பண்ணி. அது என்ன காஞ்சிடுச்சு. நான் இப்போ 2 தான் போட போகிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நல்லா இருக்கணும். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். கம்மியாக இருந்ததுன்னா பீஸாக போயிடும். ஓகே, இப்போ இந்த வடிகட்டியால் எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும்.